சார் எப்படி தமிழ்நாட்டுல பல குழப்பங்கள் இருக்கோ, அதே மாதிரி அதிமுகல பல குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பத்துக்காக தீர்வு கிடைக்கும் போல இருக்கு உச்சநீதிமன்றத்தால. இதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்கேயும் பல சார்கள் பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் தொண்டர்கள்லாம் ஃபீல் பண்றாங்க. ராராக்கள்லாம் அதிமுகன்னு சொன்னாலே இபிஎஸ் அதிமுகவா, ஓபிஎஸ் அதிமுகவா, விகேஎஸ் அதிமுகவா, டிடிவி அதிமுகவா, விகேஎஸ் அதிமுகவா, இது விகே சசிகலா சசிகலாவா, நம்ம சசிகலா சொல்லி விகேஎஸ் குழம்பி போகுது. ஆமா, இப்ப நிறைய அதிமுக, இன்னொரு பக்கம் டிடி வேற இருக்காரு. செங்கோட்டையன் இப்ப வார வாரம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்களை கூண்டோட தூக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 14 பேர் தூக்கி இருக்காரா? முதல்ல கட்சி பதவியிலிருந்து தூக்குனாரு செங்கோட்டையனை, ஆதரவாளர்களை தூக்குனாரு. இன்னைக்கு அடிப்படை உறுப்பினர் இருந்து செங்கோட்டையன் ஆதரவாளரை தூக்கிட்டாரு. செங்கோட்டையன் இன்னைக்கு இதை நான் சொல்லி ஆகணும்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நேற்று தான் சொன்னார் அவர், என்னை யாரும் இயக்கல, 53 வருஷமா நான் அரசியல் இருக்கேன், நான் இயக்க வேண்டிய அவசியம் இல்லைனாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை ஒன்று சேர்க்கணும் தான் பாஜக என்னை கூப்பிட்டு பேசிச்சு, அப்படிதான் நான் பேசினேங்கிறத உண்மை அவரே சொல்லிட்டாரு. டெல்லி நினைப்பாங்க பாஜக இவரு நமக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல கூடவே இருந்து நமக்கு ஆப்பு வைக்கிறாரா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஆமா, அது எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே தெரியும்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செங்கோட்டையன் போயிட்டு வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல 2009 எடப்பாடி பழனிசாமி கட்சி பதவியெல்லாம் தூக்குனாங்க, என்னையுமே 2012 தூக்குனாங்க, அப்புறம் எல்லாத்தையும் அரவணைச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு குணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. இன்னொன்னு, இப்ப கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறது எடப்பாடியுடைய மகன், அப்புறம் மருமகன், மைத்துனன், இவங்களதான் கட்சி மாப்பிள்ள, அக்கா பையன் எல்லாரையும் சொல்றாரு, வாரிசுகள் எல்லாவற்றையும் சொல்றாரு. ஆமா, அதே மாதிரி தொகுதிக்கு நான் பண்ணதோட எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே பண்ணவே இல்லை. கொல்லப்புறம் வழியா ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தாரு. அவர் உட்காரத்துக்கு முன்மொழிஞ்சதே நான் தான். சசிகலா தான் உட்கார வச்சாங்க. கடைசியில அவங்களே என்னன்னு கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மாதிரி துரோக வரலாறு எழுதுனவர் தான் எடப்பாடின்னு சொல்லிட்டு பக்கமா இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சிபிஐ வேணும்னு கேட்கிறாரு பழனிசாமி. ஏன் கொடநாடு கொள்ளை வழக்குக்காக சிபிஐ கேட்கல? அம்மா வாழ்ந்த ஒரு ஏரியாங்க, அது வீடுங்க, பங்களாங்க, அதுல ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாயிண்ட பிடிச்சு பேசியிருக்காரு. கேட்டா அவர் மாட்டி போறோங்கிற எண்ணத்துல கேட்காம இருக்காரா?